வணக்கம் பாலம். எலெக்ஷன் நெருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாருமே தனது கூட்டணி கொள்கை ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா இது நாள் வரைக்கும் மக்களுக்கு நாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு மக்கள் முன்னாடி எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 15 வருஷமா ஒருத்தன் எலெக்ஷனை வச்சு நல்லா வண்டியா தனது வயிற்ற பெரிய அளவுக்கு மாத்திக்கிட்டு ஆட்சி போனா என்ன, அரசியல் போனா என்ன, வேட்டி போனா என்ன, சட்டை போனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வர வேண்டியது கரெக்டா வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரள் நிதி அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சு அவன் 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 பேச்சுல மயங்கி இருக்கக்கூடிய முட்டாளுடைய மண்டைய நல்லா மிளகா அரைச்சு அவன் டவுசர்ல இருக்கக்கூடிய காசை அடிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டு இப்ப கரெக்டான நேரத்துல வந்துகிட்டு அவன் ஆளை விட்டு ஒரு போஸ்டர் போட்டு நான் தொடர்ச்சியா 2026 வரைக்கும் இனிமே உங்களுக்கு பேமெண்ட்டை ப்ராப்பரா அனுப்புவேன்னு இது விளம்பரத்துக்காக கிடையாதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இவனுடைய கட்சி, இவனுடைய ஆட்சி, இவனுடைய ஏரியா எந்த அளவுக்கு மக்கள் முன்னாடி நின்றுருக்கு, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சில்லறை அடிச்சிருக்கு, இவன் எந்த அளவுக்கு கொள்கை பேசியிருக்கான் அப்படிங்கறதான் இப்ப இன்னைக்கு முக்கியமா பேசப்படக்கூடிய விஷயம். அதுல ஒண்ணு முக்கியமானது இருக்கு, என்னங்கிறத பேசலாம். பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி விமானத்துடைய விரிவாக்கம் பற்றி மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்துக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்து அந்த மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய ஃபண்டோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஏரோப்ளைன் ஓட்டுறதெல்லாம் இந்த மு.க. ஸ்டாலின் கையில இருக்கு. எவ்வளவு அடி முட்டாள் மாதிரி அவங்க தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது, பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் உங்களுக்கு டொனேட் பண்ணக்கூடியவங்க அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது மாநில அரசுகள் அதை மிக தெளிவாக ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை வச்சு அவங்களுக்கான மாற்று திட்டங்களை கொடுப்பதற்கான செயல் வடிவம் எல்லாத்தையும் கொடுத்து ஃபைனல் ரிப்போர்ட் போய் சேரக்கூடிய இடத்துல அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லா இடத்துலயும் திமுக எவ்வளவுதான் நன்மை பண்ணாலும் அதை எதுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுக காட்டி கொடுத்தாலும் அதை ஆதரிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு கேடுகட்ட அயோக்கியத்தனமான வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஜால்ரா போறதுக்கு 4 பேர் இருப்பான்ல, அந்த மாதிரி இந்த 4 பேர் இருக்கா பாத்தீங்கல்ல, அந்த 4 பேர் எப்பவுமே ஏதாவது எதிர்கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எதிர்கருத்து சொல்லக்கூடிய ஆள்கிட்ட போய் தூண்டி விடக்கூடிய வேலையை தெளிவா செய்யக்கூடிய எந்த கேடி ஒருத்தர் தமிழ்நாட்டுல 15 வருஷமா அழைச்சிட்டு இருக்கானா அந்த ஆள் தான் இருக்கிற வரைக்கும் அதை செயல்படுத்தவே முடியாதான். ஏன்னா இவர் பெரிய ஆக்டோபஸ் கொடுங்கரங்கள் பாருங்க, இவர் நுழைஞ்ச உடனே செயல்படுத்த முடியாது. எப்படி சுய விளம்பரம் தம்பட்டம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிச்சைக்காரனா ரோட்டுக்காரில தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய வாழ்வு ஆதாரத்தையும் அடிப்படை உரிமையும் காட்டி கொடுத்துக்கிட்டு நாக்பூருக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கேடுகிட்ட ஒரு என்ன சொல்றது நைட் நேரத்துல இந்த 2ஆம் நம்பர் வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடி இன்னைக்கு பெரிய மக்கள் முன்னாடி பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுல இவன் பேசக்கூடிய முக்கியமான விஷயத்த என்னமோ இவன் ஒவ்வொரு செயலுமே இந்த கிரிக்கெட்ல பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் அதை சாதித்தார், இவர் இதை சாதித்தார், இத்தனை ரன் எடுத்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத டுபாக்கோ விஷயத்த தொடர்ச்சியா பார்ப்பன ஊடகங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சாரத்தின் விளைவாகவே அது ஒரு பெரிய விஷயமாவே கட்டமைச்சு வச்சிருப்பான். ஆனா அந்த ஃபுட்பால்ங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையிலேயே விளையாட்டு வீரனும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுனா ஃபுட்பால் தான். அதுல ஒரு நாள் இந்த கிரிக்கெட் வீரர்கள் விளையாட சொல்லுங்க வைப்பான், அப்படியே ஆக்கர் அடிச்சு பஞ்சர் ஆகி போய் எல்லாமே பறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உடல் வலிமை இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஃபுட்பால். அதுக்கெல்லாம் இங்க எந்த விதமான விளம்பரம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கிரிக்கெட்டுக்கு எப்படி உங்களுக்கு இடையில அதை செய்தார் இதை செய்யணும்னு எப்படி பூஸ்டப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த பூஸ்டப் வேலையை தமிழ்நாட்டுல டைவர்ஷன் பண்றதுக்குன்னே ஒருத்தனை கொண்டுட்டு வச்சிருக்காங்கன்னா அதுதான் இந்த கேடுகிட்ட சைமன் செபஸ்டி. அவன் 15 வருஷமா செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அவன் உள்ள அரசியல் கண்களை விழித்து தமிழ்நாட்டுக்குள்ள திருவாய் மலர்ந்ததை ஆரம்பிச்சு எதை ஆரம்பிச்சான்னு கேட்டீங்கன்னா பெரியார்னு ஆரம்பிச்சுட்டு திராவிடம்னு ஆரம்பிச்சு அப்புறமேட்டுக்கு அதுக்கு எதிராக நின்று அதை காட்டி கொடுப்பதற்கு திராவிடம் ஒழிக திமுக ஒழிகன்னு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை ஒரு 10 பைசாவுக்கு ஒரு பிரயோஜனமான வேலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா
தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கட்டம்ங்கிறது வந்துகிட்டு 1967களுக்கு பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்ட மாநிலங்கிறது அறிஞர் அண்ணாவுடைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு திராவிட கட்டமைப்பு, திராவிட மாடல் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை அடியோடு குலைத்து போடுவதற்கு தேசியம் என்கிற போர்வையில ஆரிய நரிகள் நடமாட்டம் இங்க வந்துகிட்டு எதை செய்து இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடியோடு நொறுக்குவது, அடியோடு காயடிப்பதுன்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கரெக்டா பிடிச்சிருக்கக்கூடிய கைகூலி தான் இந்த சைமன் செபஸ்டி கரெக்டா வந்து நின்றுட்டு என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப போஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ட்ரெண்டா பயங்கரமா போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் வந்துகிட்டு ஆர்.என். ரவிய நீ ஒரு 1ஆம் நம்பர் போஸ்ட் மேன் அப்படிங்கறது கரெக்டா பக்காவா அடின்னு அடிச்சு விட்டாரு. இவன் அங்க போய் இந்தாலும் அங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்க போகும்போது உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு பயங்கர ஜண்டாவும் மேற்படி தலைவர் வந்துட்டு பயங்கர காண்டா இருக்கும்போது அங்க ஜெகதீஷ எப்படி தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்துக்கு புத்தி சொல்லக்கூடியது இவனுங்கெல்லாம் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதாவது பாசிசம் என்ன சொல்லும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கின்றேனோ அதை நீ கேட்டு நடப்பதுதான் அது நடக்கிறதுக்கு பேர் தான் பாசிசம். எதிர்கேள்வி கேளு, மாற்று சிந்தனைகள் என்பது சுத்தமாவே கிடையாது. இங்க என்னடானா அரசியலமைப்பு சட்டத்துல 3 தூண்கள் நீதித்துறைக்கு நாடாளுமன்றத்துக்கு நிர்வாகம் இருக்குன்னா நீதித்துறையவே இவனுங்க மிரட்டக்கூடிய வேலையில இப்ப ஆளுக வந்துகிட்டு சவடா விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதுக்கு ஒத்து ஊதுறதுக்கு கேடுகட்ட பழனிசாமி இன்னைக்கு வந்துகிட்டு தலையிடக்கூடாதான், நீதிமன்றமே தலையிடக்கூடாது, இவனுங்க என்ன வேணா ஆட்டம் போடுவானுங்க, நீதிமன்றமே தலையிடக்கூடாதான். அப்படிதான் இங்க கான்ஸ்டிடியூஷன் இருக்கா? இவனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது மனு தர்மத்தை கொண்டு வைக்கணும், இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பையே குலைத்து போடணுங்கிறதே பிஜேபி RSS உடைய ஒரு திட்டம். இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மிக மோசமான டேஞ்சரான சூழ்நிலையில இருக்கிறோம் சொல்லி திருமாவர்களே வீடியோ கொடுத்திருக்கிறாரு. இங்க நடப்பது ஆரிய திராவிடர் போர் தான். இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல காலம் கணிதுதான் இருக்கு. அதனால எதிரி உங்களுக்கு பழனிசாமி கிட்டே போய் வேண்டுகோள் வைக்கிறாரு, நீ போயிருக்கக்கூடிய பாதை கேடுகட்ட பாதை, பட்டு அயோக்கியத்தனமான பாதை, கேடுகட்ட உன் முகத்தை கொண்டுட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நீ எப்படி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரேஞ்சில கழுவி ஊத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இங்க அடியோடு வெறுக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா தாமரை, அந்த ஜண்டா, சந்தான பாரதி, இங்க இருக்கக்கூடிய மோடி, இங்க பிஜேபி, இந்த பேச்சுக்களை இந்த அண்ணாமலை, இந்த வானதி ஆரம்பிச்சு கடைசியில எவன் வந்து தாமரை பூ ஆற்றானோ அந்த பைத்தியம் வரைக்கும் யாரையுமே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மக்களுடைய சமூக விரோதி யாருன்னு கேட்டா இந்த கும்பல் தான் அப்படிங்கிறது அடிப்படையில் தெரியும். இந்த விஷயத்தை கடந்த 100 ஆண்டுகளாக ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடர் இயக்கம். அதை அரசியல் படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அனைவரையும் அரவணைத்து அனைத்து மக்களுக்குமான அரசாக மாற்றி செயல்பட்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயத்த உடனடியா, ஏன்னா இவனுங்க செய்யக்கூடிய எவ்வளவு சீக்கிரட்டா இவனுக்கு என்ன வேலை செஞ்சாலுமே அடுத்த நிமிஷமே அவனுக்கு அம்பலப்படுத்தி விட்டுறானுங்க. அம்பலப்படுத்தியது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக நமது மூக்கை வந்து உடைக்கிறார்களே. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியலையே. இவனுக்கு நம்பியிருக்கக்கூடிய பெரிய விஷயம் வக்பு சட்டம், அதையே அடிச்சு இப்போ காலி பண்ணி இன்னைக்கு வந்து பேன் பண்ணி இடைக்கால தடை வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்க எங்களுக்கு ஆட்டுக்கு தாடி எதற்கு அண்ணா கேட்ட கேள்வி நீதிமன்றமே எதற்குங்கிற கேள்வியை வச்சு நீ ஒரு கூந்தலும் புடுங்குவானா நீ கிளம்புன்னு சொல்லி நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யறோம் சொல்லி இந்தியாவுக்கே கிடுகிடுங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்தது இந்த இந்த பார்ப்பன வட்டாரத்துக்கு எல்லாமே அடிமடியில எலும்பு எரிஞ்சு போய் உட்காந்துருக்கானுங்க. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற ரேஞ்சில தான் இன்னைக்கு இருக்காங்க. அதற்கு இப்போ என்ன டாபிக் கிடைக்குது அப்படின்னு தெரியாம இவன் இங்க எங்கெங்க விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல மத்திய அரசுங்கிற பேருக்கு பதிலா இவன் திமுக அரசு கொண்டு வச்சுக்கிட்டு நியூட்ரலைஸ் பண்றது, நார்மலைசைஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த சைமன் செபஸ்டி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை கேடுகட்ட பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பனுக்கு சொம்படிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இது ஒரு செய்தியா போட்டு காரித்து என்ன சொல்றது, நம்ம தான் துப்பிட்டு இருக்கோம், அதை போட்டு சாகித்து கொண்டிருக்கிறதுனா மக்களை முட்டாளாக்குவதற்குரிய எந்த வேலையுமே இங்க நடக்காது. இதுக்குள்ள இவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா எவன் வீட்டுல இளவு விழுந்தாலும் சரி, நேற்றுக்கு பாருங்க 234 பேரும் கும்பல சாவறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா மனிதனுக்குமே விரக்தி வந்து ஆட்கொணர ஆரம்பிச்சிடும்.
சமீப காலமா பாருங்களேன், இவன் வந்து ஈழத்தமிழர்ங்கிற பேச்சே பேசல, பிரபாகரன்ங்கிற பேச்சே பேசல. ஏன்னா எல்லாருமே செருப்பாலேயே அதெல்லாம் அடின்னு அடிச்சு ஒட்டு மொத்தமா அந்த ஃபண்ட் வரதே நின்னு போச்சு. அங்க ஈழத்தமிழர்கள் உலக அளவுல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டுமே இவன் அம்பலமாயி சிரிச்சு சீரழிஞ்சு போன விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் ஃபண்டு வரத அடியோடு நின்று போகவும், இப்போ ஜெண்டா வந்து ஒருத்தர் பணம் கொடுத்தாதான் உண்டு. ரெண்டாவது வந்துகிட்டு நீ ஒழுங்கு மரியாதை உன் கட்சியை கலைச்சிட்டு இந்த பீரியட்ல கரெக்டா வந்து பிஜேபியில நீ ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து உனக்கு ரோல் மாடல் கொடுத்துருக்கிறது வந்துகிட்டு சரத்குமாரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய விஜயை தான் இப்ப நான் ஆப்போசிட்ல வைக்க போறோம். நீ வந்துட்டு உனக்கு கரெக்டா நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீ பண்ணு, அந்த ஒர்க்கு தேவையில்லைன்னு நீ வந்து கலந்துக்குன்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மிகப்பெரிய மண்டை குறைச்சலா இருக்கவும், சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் ஏதாவது அடிச்சு விட்டு பார்ப்போம்னு சொல்லி 500 ரூபாய் சில்லறை நோட்டு வாங்கினதுல ஒரு இதை போட்டு 26 இனிமே எலெக்ஷன் வந்துருச்சு, பார்த்தா பறக்க போறாரு. என்ன சொல்றது, அண்ணன் இனிமே சூறாவளி பயணம் பண்ணி இந்தியா படுத்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டை தூக்கி நட்டமா நெப்பாட்ட போறாரு. அதுக்கு தேவை என்ன வேணும், அண்ணனுக்கு பணம் வேணும். அதனால் ஆகிய அனைத்து உறவுகளும் அண்ணனுக்கு பணத்தை அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிற ரேஞ்சு தான் அவனுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அண்ணனுக்கு பணம் மட்டுமா வேணும், எல்லாம் வெயில் தாறுமாறா அடிக்குது. அதனால அண்ணனுக்கு தேவையான சரக்கு பாட்டிலையும் அனுப்பி வச்சீங்கன்னா கொஞ்சம் குழுன்னு கூலாகி மக்களை வந்து குளிர்ச்சி படுத்தக்கூடிய கொள்கை பேச்சுக்களை பேசுவாரு. அதனால முட்டாள் ஜாம்பிஸ் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அவங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய பணத்தை கொண்டு போய் வேண்டிய அவசரத்துல கொண்டு போய் கொட்டுங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்றது, ஆழ்ந்த அனுதாபங்களை தவிர ஆரம்பிக்கலாம்.